ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மதியம் வந்து நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். பசங்களுக்காக நூடுல்ஸ் செஞ்சுட்டு எங்களுக்கு சாதம் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறாங்க. இது கூடவே கோஸ் பொரியல் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. இது பெரிய பாக்கெட்டாக ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுமே தண்ணியில் எல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாங்க. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நூடுல்ஸ் வேக வச்சு எடுக்கும்போது நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா இருக்குங்க. இது போல் நீங்களும் செய்யுங்க. நூடுல்ஸ் செய்யும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னும் கேபேஜ் இன்னும் கட் பண்ணலைங்க. கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நூடுல்ஸ் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ஒரு 7 நிமிஷம் கரெக்டாக வெந்தாலே போதும். சூப்பராக வெந்துடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொல கொலன்னு போயிடும். இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சு. இப்போ இதை வடிச்சிக்கலாங்க. இதை வடிக்கிறதுக்கு ஒரு பெரிய காய் வடிக்கிற கூடையில் நான் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் எல்லாம் இது போல் சேர்த்துட்டு உடனே பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா அலசிக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். தண்ணியெல்லாம் பாருங்கள், தண்ணியெல்லாம் கீழே வரும். இந்த அளவுக்கு நூடுல்ஸ் வேகணுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம நூடுல்ஸ்க்கு முட்டை சேர்க்க போகிறோம். அந்த முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்காக 5 முட்டை சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி நூடுல்ஸ் நான் அதிகமாக தான் செய்கிறேன், அதனால் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முட்டை காய்கறிகளெல்லாம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. இது போல் எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா உப்பு சேர்த்துக்கிறேங்க. சால்ட்டுங்க 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் மிளகாய் பொடி அது மாதிரிலாம் எதுவும் சேர்த்துக்கலங்க. நூடுல்ஸ்லேயே வரக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கிறேங்க. 2 பேக்கெட் எடுத்துக்கிறாங்க. அந்த மசாலாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையோட இந்த மசாலா சேர்ந்து நல்லா வதங்கும் போது உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை பண்ணி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்து வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்துடுங்க. இது போலவே கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த முட்டை ஃப்ரை வந்து சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நூடுல்ஸில் சேர்த்து செய்யும்போது உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இது பூண்டு இடித்து எடுத்துக்கலாம். 4 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதை இது போல் இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா இடிச்சிக்கிறேன் ஒன்று மாதிரிமாக. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கிற பூண்டை சேர்த்துக்கிறாங்க. பூண்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணதுமே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கேரட் 1 கப், உருளைக்கிழங்கு 1, கொஞ்சமாக பீன்ஸு 1 கப் அளவுக்கு கேபேஜுங்க.
இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டுங்க. இது கூடவே இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே முட்டையிலையும் நூடுல்ஸ் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் மட்டுமும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்க்காமையும் வதக்கினாலும் நல்லாயிருக்கும். இது போல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா காய் சாஃப்டாக வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேகாத மாதிரி இருந்தாவே சாப்பிட மாட்டாங்க. எடுத்து ஓரமாக வச்சுடுவாங்க. இது போல் நல்லா வேக வச்சு கொடுக்கும்போது நூடுல்ஸோடு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கே தெரியாமல். இது போல் நல்லா மூடி வச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நூடுல்ஸ் மசாலாவே. இது மசாலா இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்தது வேக வச்சுக்கிற நூடுல்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நூடுல்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வடிஞ்செல்லாம் போகாதுங்க. நல்லா பளபளன்னு உதிரியாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் போட்டு தண்ணியிலலாம் நல்லா அலசி வச்சுக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒட்டாத நல்லா உதிரியாக வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான எக் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நான் இது மட்டும்தாங்க வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கோஸ் பொரியல், சாம்பார்லாம் செய்கிறது வீடியோவில் போடலங்க. இதே வீடியோ லென்த் ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு வீடியோவில் போடலான்ட்டு நான் நூடுல்ஸ் செய்கிறது மட்டும் டீட்டெயிலாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த நூடுல்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பசங்க வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கடையிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் செஞ்சுடுங்க. கண்டிப்பாக இது போல் ஹெல்த்தியான ஃபுட்டை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க.